Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th max exercise 2.5ல 4th sum பார்க்கலாம். Use a fractional index to write. So இங்க கீழ கொடுத்திருக்கக்கூடிய subdivision நமக்கு square root வேல்யூவாவும் power வேல்யூவாவும் இருக்கு இல்லையா? So இத fraction நம்மளால எழுத சொல்லிருக்காங்க. So இந்த root எல்லாம் cancel பண்ணிட்டு நம்ம answer கொண்டு வர போறோம். ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். First sum நமக்கு என்ன? root of 5. ஓகேவா இப்போ ரூட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்கிறது நமக்கு ஸ்கொயர் ரூட் இல்லையா ஸோ இதை 5 பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம் ஓகே சிம்பிள் தென் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 7 2 ஸ்கொயர் ரூட் ஆக்சுவலாக இங்கே எதுவுமே கொடுக்கலனாலும் ஸ்கொயர் ரூட்டுன்னு தான் அர்த்தம் பட் நம்ம கொஷினில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் 7 ஆக்சுவலாக இதையும் எப்படி எழுதலாம் 7 பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம் சிம்பிள் then third subdivision பார்த்தீங்கன்னா root of 49 அதாவது cube root of 49 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இந்த வேல்யூ ஆக்சுவலி நம்ம எப்படி எழுதலாம் 49 அப்படிங்கிறது நமக்கு ஸ்கொயர் ரூட்னா 7 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும் இல்லை 7 7s are 49 அப்போ 7 ஸ்கொயர் நம்மளால் எழுத முடியும்ல ஸோ இந்த வேல்யூ 7 ஸ்கொயர் இது என்ன ரூட்டு கியூப் ரூட் த ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எழுதலாமா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 7 பவர் 2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகே தேர்டு ஒன்றுக்கு ஆன்சர் 7 பவர் 2/3 ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாமா ஃபோர்த்து ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 100 அப்படின்னு இருக்குது ஸோ இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான் 1 டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 100 எப்படி எழுதலாம் 10 ஸ்கொயர்னு எழுதலாம் 10 × 10 100 இல்லையா அப்போ 10 ஸ்கொயர்னு நம்மளால் எழுத முடியும் ஸோ 1 டிவைடட் பை 10 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10 பவர் 2/3 அப்படின்னு வரும் ஸோ இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ இதை மேலே திருப்பி எழுதும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும் 10 பவர் -2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது என்ன ஃபார்ம்னாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் a பவர் m is equal to 1 divided by a பவர் -m ஸோ இங்கே பவர் வேல்யூ வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது பவர் வேல்யூ மட்டும் நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஓகே ஸோ இங்கே பாருங்கள் ஐ மேட் எ மிஸ்டேக் த ஹோல் பவர் 7 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது சாரி அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ எல்லா ஸ்டெப்லேயுமே வந்து ஹோல் பவர் 7 நமக்கு வரும் ஓகேவா கொஷினே வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சாரி ஃபார் த மிஸ்டேக் ஸோ இங்கே 10 பவர் -2/3 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த பவர் வேல்யூ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 10 பவர் -7 2s are 14 டிவைடட் பை 3 ஓகேவா ஸோ ஃபோர்த்து ஒன்றுக்கான ஆன்சர் என்ன நமக்கு 10 பவர் -14/3 ஓகே ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்